ஹாய் ஹலோ திஸ் இஸ் டாக்டர் மீனாட்சி சுந்தரம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வெரிகோசில். போன வாட்டி பேசியிருந்தோம், அதோட தொடர்ச்சி தான் அது. வெரிகோசில் நரம்பு சுருண்ட வியாதி. அது எங்கே நரம்பு சுருண்டிருக்கும்? விரக்கொட்டைக்கு மேலே இருக்க நரம்புகள் கொஞ்சம் சுருண்டிருக்கும். அந்த நரம்பு சுருண்டுறதுனால என்ன ஆகும்? சூடு அதிகமாக அங்கே ஏற்படும். ஸோ டெம்பரேச்சர் கூடும்போது விந்தணுக்கள் இறக்கலாம், விந்தணுக்கள் ஓட்டம் இல்லாமல் இருக்கலாம், விந்தணுக்கள் அதோட நார்மல் ஃபார்ம்ஸ் குறையலாம், அதோட அமைப்பு தன்மை குறையலாம். இது ஒலிகோஸ்பெர்மியா விந்தணு குறைபாடு, அஸ்தீனோஸ்பெர்மியா மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறது, டெரட்டோசூஸ்பெர்மியா ஃபார்ம்ஸ் நார்மல் இல்லாமல் இருக்கிறது. நார்மல் ஃபார்ம்ஸ்னால் எவ்வளோ? 4% நார்மல் ஃபார்ம்ஸு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்துக்கும் இதுதான் கரெக்டபிள் காஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. அப்படின்னா என்ன? நம்ம ஆப்ரேஷன் பண்ணால் இது உங்களுக்கு சரியாயிடும். அதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இது சரியாயிடுச்சுன்னா 3 மாதத்தில் கருத்தரிக்கிறதுக்கான தன்மை நார்மலாக இருக்கும். நம்ம WHO கைட்லைன்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தம்பதியருக்கு குழந்தை இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆண் செமன் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். அதை பண்ணி பார்க்காம பெண்ணுக்கு எந்த டெஸ்ட்டுமே எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆண் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அடுத்து பெண்ணுக்கு பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விழிப்புணர்வோடு இருங்க. மக்கள் ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளை செமன் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்களே, எடுக்க சொல்லுவாங்களேன்னு. செமன் டெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும் இதுக்கு. அதுக்கடுத்து வெரிகோசீலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சர்ஜரி தான் மெயின்லி இண்டிகேட்டட். சர்ஜரி பண்ணிட்டோம்னா ரிசல்ட் நல்லா இருக்கும். சர்ஜரிலேயே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நிறைய பேர் எம்பலைசேஷன் கேட்குறீங்க. எம்பலைசேஷனுக்கு அவ்வளோ ரிசல்ட் கிடையாது. மைக்ரோ சர்ஜிக்கல் வெரிகோசிலெக்டமிக்கு தான் நல்ல ரிசல்ட் இருக்கும். அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்கு தான் நல்ல ரிசல்ட் இருக்கும். எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே நிறையா கப்பிள்ஸ் இது பண்ணதுக்கப்புறம், ஹஸ்பண்டுக்கு வெரிகோசில் பண்ணதுக்கப்புறம் நேச்சுரல் கன்செப்ஷன் ரேட், தானாக கருத்தரிக்கிற ரேட் கூடுது. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய், தேங்க்யூ.